அதுவும் 2.5 வருஷத்துல நின்னு எலெக்ஷன்னா என்னன்னே பார்க்காத ஒருத்தர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல சிஎம் ஆனது வந்துட்டு இந்தியாலே தான், சத்தியமா இந்தியால யாருமே இல்லை. உனக்கு எம்ஜிஆர் வந்துட்டு முன்னாடி எம்எல்ஏவா இருந்தாரு, டிஎம்கேல இருந்தாரு. எம்ஜிஆர் சிஎம் ஆன கதையை வந்துட்டு ஒரு ஈகோ தான். நம்பால் சிஎம் ஆன கதை இது ஈகோன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஈகோன்னு சொல்றது வந்துட்டு சில மூமெண்ட் சொல்லலாம். நம்ம ஆள பின்னாடி உட்கார வச்சாங்க, கொஞ்சம் அவமானப்படுத்தினாங்க, படத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ணாங்கன்னு. ஆனா எம்ஜிஆருக்கு இருந்த ரியல் ஈகோ என்னன்னா, டிஎம்கேல இருக்கும்போது கேட்ட அந்த பதவி, இந்த சீட்டு இது வந்துட்டு தரல. காண்டாயிட்டு நீ என்ன பெரியதான், நீ என்ன எனக்கு பிச்சை போடுறது, நான் பண்றேன்டான்ட்டு மரியாதை எம்ஜிஆர் அப்படி இல்ல போயிட்டாரு. அலெக்ஸ், அந்த இது ஒரு ஒண்ணு ஆட் பண்ணிக்க அலெக்ஸ். அவர் வந்ததுக்கான ம், முக்கியமான ரீசன் வந்துட்டு இவங்க இந்த 3 வருஷம் வந்துட்டு எதுவுமே பண்ணல அலெக்ஸ். அந்த 40 ம். எம்பி சீட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஆட்டம் அலெக்ஸ். ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. அதாவது ஆமா. நாங்க தாங்க அதுக்கு அடுத்து யாருமே இல்லடா அந்த மாதிரி ஒரு ஆட்டத்துல இருந்தாங்க. அதனாலதான் ம், அண்ணன் வெறுத்து போய் தான் வந்தாரு. உண்மையா சொல்லணும்னா இப்ப அவர் வரலன்னு வச்சுக்கோவேன், இன்ன வரை எப்படி இருக்குன்னே தெரியாது. ம். ஏன் நேத்து கூட வந்து காங்கிரஸ் நம்ம கூட சேர்ந்ததுக்கு வந்துட்டு காங்கிரஸ்காரங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க மயிலாடுதுறையில எல்லாம் போராட்டம் பண்ணதுக்கு. மக்கள் அடிக்கிறாங்க ப்ரோ. ப்ரோ மக்கள் ஆஹ் அடிக்கிறாங்க. சினிமாக்காரனுக்கு எதுக்கு ம். ஓட்டு போட்டீங்கன்ட்டு. ஆமா, ஒரு கிராமத்துலடா அலெக்ஸ், தண்ணி டேங்க் இருக்கு தெரியுமா? ம். இவருக்கு அவங்க கட்சிக்கு ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு, டிஎம்கே காரனுக்கு ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடி தண்ணி அந்த இது டேங்க் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் உடச்சுட்டு போயிருக்காங்கடா. ம். அப்ப அந்த 3 வருஷத்துல எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்க பார்த்தாலும் கஞ்சா, ம். எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. என்னடா இது? இதெல்லாம் பார்த்து தான்டா வந்தாரு. நீ சொல்றது ஒரு காரணம் இருக்கலாம், ஆனா இதுவும் ஒரு இல்ல காரணம்னு அதெல்லாம் சொல்றேன். இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். அதான் ஆனா இப்போ இதுக்கு அடுத்து வர்ற ஒரு நாளும் ரொம்ப முக்கியம். அதான் இப்ப தளபதி வந்துட்டு இப்ப சிஎம் ஆயிட்ட பிறகு, அதான் எல்லாருக்கும் தெரியும். அதான் நாளையில இருந்து தான் மே 10ல இருந்து விஜய் சிஎம். மே 10க்கு அப்புறம் வர்ற ஒரு நாளும் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம தள்ளிடுவானுங்க. அது பிரச்சனை தான், அது ஒரு பிரச்சனையா இருக்கும். ஆனா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆளு வந்துட்டு சரி பண்ணுவாரு. அலெக்ஸ் ப்ரோ, அதை விட மெயின் இந்த சட்டசபை 13ஆம் தேதி. ம். கேக்குதா? அதான் கேக்குது இதுல அலெக்ஸ். ஆனா அலெக்ஸ் அப்புறம் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு துறை ஒதுக்கியிருக்காங்க. சந்தோஷம். கேக்குது ப்ரோ. அலெக்ஸ் கேக்குதா? ம், ம். கேக்குது. நம்ம கட்சியில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தரை ஒதுக்கியிருக்காங்களாமே, அதை பாத்தியா? கட்சியில பொறுப்பு ப்ரோ, அமைச்சரவை பொறுப்பு அது பண்ணுவாங்க. ஆமா, பொறுப்பு அமைச்சரவை பொறுப்பு. கொடுத்துருக்காங்க. அது பண்ணாம எப்படி அது பாப்போம். யார் யாருன்னு பார்த்து கொஞ்சம் படிச்சு சொல்லு. தோ, தோ, தோ. இருந்துச்சுன்னா உன்ட்ட இருந்தா படிச்சு சொல்லு. பேசுவோம் அதை பத்தி ஒரு நிமிஷம். கீர்த்தனை, சொல்லு லட்சு. நாளைக்கு என்ன நேரு ஸ்டேடியம் ஏதாவது போறியா? இல்ல லட்சு, எனக்கு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்டா? ஆமா, எங்க கொண்டு போய் தலைய விட்ட? தலைய நான் எங்க விட்டேன், ஆட்டோக்கார நேரா தூக்கி வந்து என் மேல விட்டான் வண்டிய. எங்க விட்டான்? இங்கதான் நம்ம லோக்கல்ல தான். ஏரியா பேர்லாம் மென்ஷன் பண்ணி பேரு கிடைக்க வேணாம், அமைதியா எங்க அடி இருக்கு. போட்டுருக்கு? கால்ல. பாத்து பாத்து. பெருசா எங்கேயும் இல்லையே. பெருசா இல்ல, கால்ல மட்டும் தான் அடி. என்ன வண்டி புது வண்டி, டூம் சொல்லுங்க டூம் மாதிரி இங்க டூம் வந்துட்டு போயிடுச்சு. கட்டு போட்டானுங்களா? இல்ல முந்தின நேத்து தான் தலைமைக்கு வந்து வந்தேன். ம். கட்சி ஆபீஸ் வந்தேன், முந்தின நேத்து தான் கட்சி ஆபீஸ், டிவிக்கு கட்சி ஆபீஸ் வந்து இப்போ இன்னைக்கு டூம் எல்லாம் வந்துச்சா புது வண்டி. ம். இப்ப அது ரெடி பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் தெரியல. ம். சும்மா நின்று உன் மேல எத்தனை வேணா விடுவானா, நீயே சொல்லு. இல்ல நீ பைத்தியக்காரி எங்கேயோ. இல்ல உனக்கு ஆவணும்னு தோண மாட்டுது. ஆனா நீ ஏதாவது லூஸ் மாதிரி போயிருப்பியோன்னு தோணுது. இல்ல நான் சும்மா நின்று ஓரமா பஸ் ஸ்டாண்ட் வருமா போற பைத்தியக்காரன் எங்கன்னா போக வேண்டியதானே. அவன் இங்கோ பாத்துட்டு வந்து நேரா விட்டான் என் மேல. சரி வண்டி விடு. வேற ஆஃப்ல இருந்துச்சு, மூவும் பண்ண முடியல. ஹாஸ்பிட்டல் போனியா? ஹாஸ்பிட்டல் நம்ம எங்கேயா போறது, வீட்லயே ஒரு பேண்டேஜ் வாங்கி ஒட்டணுமா, பெரிய அந்த இது வருதுல்ல, அந்த பேண்டேஜ் வாங்கி போட்டு உக்காந்துக்கிறேன், அவ்வளவுதான். அதிகமாச்சுன்னா பாப்பேன், இல்லன்னா ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஏன்னா உண்மையிலே அது ஒரு நிமிஷம் ஹாஸ்பிட்டல் இல்ல, நீ அடிப்பட்டது ஒன்றும் நல்ல விஷயம் தான். ஏன்னா ஹாஸ்பிட்டல் பத்தி பேசணும். உண்மையிலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய அது டெவலப் பண்ணணும். உண்மையிலே நம்ம பால அது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன கேட்டா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவருக்கும் கண்டிப்பா அது பண்ணுவாரு. ஆமா. ஆனா எல்லாருமே நினைக்கிற மாதிரி ஒரு இல்ல. நிமிஷம், இல்ல எனக்கு என்ன தோணுன்னா, சொல்லு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா எல்லாமே பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாமே உமன் சேஃப்டி தான் மெயின் இங்க.
எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி நான் முந்தினத்து கூட தலைமையில போய் தலைமையில நான் ஒன்றும் பேசல, அங்க போயிருந்தேன். இதனுடைய ஒவ்வொரு எம்எல்ஏவும் சரி கூப்பிட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணதும் சரி எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வந்து விஜயன் நான் வந்து அங்க இல்ல. மற்றபடி ஸ்ரீநாதன் நல்லா இருந்தாரு. இதனுடைய இதுதான் எல்லா எம்எல்ஏவும் கூப்பிட்டு எல்லாருக்குமே அட்வைஸ்ன்றது மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பா எல்லாமே நடைமுறைக்கு வரும். அண்ணன் கண்டிப்பா நல்லா பண்ணுவாருன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உண்மைதான். பார்ப்போம் இதுல எங்க இது இருக்குங்க. ஆனா இதுல நாளைக்கு வந்துட்டு நடத்துற இதுல இருந்தும் இருக்கட்டும், இல்ல அதுக்கு அடுத்து வர்ற நாட்கள்லயும் இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு அதான் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த ரொம்ப இது என்ன சொல்றது, இவனுங்க ஏதாவது தமிழ்நாட்டுல ஏதாவது நடந்தா நம்ம மேல பழி போடுவானுங்க இது அந்த மாதிரி யோசிக்காம கொஞ்சம் ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க. ஏன் அதை சொல்றேன்னா, அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ற மாதிரி கொஞ்சம் இறங்கும் அது. ஏன் இறங்கும்? நான் வந்து ஊர்ல நான் வந்து க்ளோஸா பாத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு எம்எல்ஏவும் சரி, இங்க இருக்கிறவங்க ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கும் சரி தனிப்பட்ட முறையில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தனிப்பட்ட முறையில எல்லாமே வந்து நல்ல கட்சியில வந்து டைரக்டா கான்டாக்ட் பண்ற மாதிரி எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும். எந்த ஒரு இதுவும் இருக்காது. நாளைக்கு வந்துட்டு அதான் அண்ணனுடைய பதவி பிரமாணம் வந்துட்டு லைவ்ல போகும். யூடியூப்ல இருந்து, ஆப்ல இருந்து, அதுக்கப்புறம் எல்லா வெப்சைட்ஸ்ல இருந்து, இதுலயா நம்ம டிவிக்கு இப்ப யாராவது இதுல சில ரோஹிணி தியேட்டர்ல போடுறாங்க. தியேட்டர்ல போய் செலிப்ரேட் பண்றவங்க போய் பார்க்கலாம். வேற எதுவும் இல்லை எனக்கு. நேர்ல போறவங்க போகலாம். ஆனா நேர்ல வந்துட்டு பார்த்து போயிடுங்க. சொல்லு. தியேட்டர்ல லைவா ப்ரோ? தியேட்டர் லைவ் இருக்கு, ரோஹிணி தியேட்டர் இருக்கு. ஆனா ஒரு வழியா சொல்றேன் பாரு, நம்ம ரிசல்ட் கூட சத்தியமா இவ்வளவு சீரியஸா போனது இல்ல. ரிசல்ட்ல கூட வந்துட்டு காலங்காத்தால கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல கிரீஷ் சோடங்கர் இருக்காருல்ல, காங்கிரஸ் காங்கிரஸோட இன்சார்ஜ், தமிழ்நாடு இன்சார்ஜ் வந்து இந்த ரஜினி கமல்ஹாசனோட இது வந்துச்சுல, அந்த ட்ரெய்லர் ஒன்னா நடிக்கிற ட்ரெய்லரு, அத விட்டுருக்காரு. அதுல ராகுல் காந்தியும் தளபதியும் ஒன்னா நடத்துறாங்க. நல்லா இருக்கு பாக்க. ராகுல் காந்தியும் விஜயமா? ஆமா, நான் இப்பதான் ஆர்டி பண்ணிருக்காரு, கீழே போடுறேன். நல்லா இருக்கு. அதான் அதேதான். கீழே போட்டிருக்கேன் பாரு. நல்லா இருக்குடா, அது நல்லா இருக்கு. டெபுட்டி சிஎம் யாரு ப்ரோ சொல்லுவாங்க? சூர்யா, நாளைக்கு தெரியும், எல்லாமே நாளைக்கு தெரியும். நம்ம மினிஸ்ட்ரி டீடைல்ஸ் எல்லாமே வரும். ஐயோ, யாரு பாக்குற வேலை அது? பொதுப்பணித்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, மின்சாரத்துறை, சரி பா. ஒண்ணுமே தோணல, எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலா நமக்கே இப்படி இருக்குன்னா, அவர் விஜய் வந்து எவ்வளவு மன ரீதியா பாதிக்கப்பட்டு, ஆனா வந்து உண்மையிலே நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்துல எப்படின்னா, இப்படியெல்லாம் கூட இவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமா? இப்படியெல்லாம் இவ்வளவு மெதுவா பொறுமையா எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியுமா? அப்படின்றதெல்லாம் உண்மையிலே கத்துக்கிடணும் விஜய் கிட்ட. இப்ப நம்மளா இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம்? இந்த மாதிரி பண்ணா இரிட்டேட் ஆகி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் இத்தனை சீட்டு வாங்கியிருக்கேன், என்னைய கூப்பிடாம நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அறிக்கை விட்டுருந்தா தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கும். அது இல்லாம மக்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நல்லா திங்க் பண்ணி, எந்ததையும் யோசிக்காம பொறுமையா பொறுமையா இருந்தா இவ்வளவு நல்லது நடக்கும்ன்றது இப்ப தெரிய தெரிய நாமளும் வாழ்க்கையில இது மாதிரி பொறுமையா இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணுவோம். ஏன்னா விஜய்கிட்ட அளவுக்குலாம் நம்மளால பண்ண முடியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமான்னு தோணுது. அப்படி ஒரு படிப்பினையா இருக்காரு. இவர் மக்கள் வச்ச நம்பிக்கையை காப்பாத்துவாருன்ற நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா. ஒவ்வொருத்தரும் அப்படியே இன்ஸ்டாகிராம பார்த்தா பெண்கள் அழுகிறது, ஆண்கள் வந்து பேசுறது அதுல, அப்படியே ரோட்ல நின்னு கதறது, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மள அறியாம கண்ணீர் வந்து நம்மள அறியாம வருது. அந்த அளவுக்கு வந்து அவர ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லா 10 மணி, 11 மணி,
12 மணி, 2 மணி, 4 மணி இப்படி சொல்லி, 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 சொல்லி லாஸ்ட் வரைக்கும் இழுத்தடிச்சு, காக்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அவர மட்டும் இல்ல, நம்மளையும் தான். நான் இன்னைக்கு காலையிலருந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன். எத்தன மணிக்கு அறிக்கை வரும்? எத்தன மணிக்கு சொல்லுவாங்க? அப்படி. கடைசி ஒரு வழியா நம்ம எல்லாரும் சந்தோஷத்தோட இன்னைக்கு நிம்மதியா எல்லாரும் தூங்க போறோம். நிம்மதியா நாளைக்கு காலையிலருந்தே 7லருந்தே டிவில ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம தலைவர் பதவியேற்பு விழாவ. ஸோ எல்லாரும் சந்தோஷமா இருங்க, கொண்டாடுங்க. இனிமே வந்து நம்ம இனிமே கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. இனி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது நடக்க போகுது. காவல்துறை தானே சொல்லிட்டு இருந்தாங்க. 51 இது சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இனி காவல்துறை நம்ம விஜய் கையில. இனிமே எப்படி இருக்க போகுது பாருங்க. பெஸ்டா இருக்கும். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூ வர்ஷினி சிஸ்டர். எல்லாரும் அதே இமோஷன்ல தான் இருக்கும். அதான் ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ். நாளைக்கு வந்து 10 மணிக்கு அண்ணா வந்து பதவி ஏற்கிறாரு. அப்புறம் 13th ஆன் ஆர் பிஃபோர் 13th வந்து ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எடுப்பாங்க, ஃப்ளோர் டெஸ்ட். ஸோ அதுல வந்து அதுதான் ஏன்னு எனக்கு தெரியலங்கிற டவுட் இருந்தது. இல்ல ரீசென்ட்லி ஒரு அந்த சின்னது அமமுக அது நான் கேள்விப்பட்டதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ என்னோட ஃப்ரெண்டு இங்க சென்னையில இவர் சிவி சண்முகம் அவரோட ஆஃபீஸ் கிட்ட இருக்காங்க அவங்க வீடு. அதாவது என் ஃப்ரெண்டுனா நான் யாரை சொல்றேன்னா, இவர் ஹார்ட் பீட் பார்த்துருக்கீங்களா? ஒரு சீரியல், ஒரு சீரீஸ் ஹார்ட் பீட்ல தெரியும் தெரியும். கார்த்திக்னு ஒருத்தர் வருவார்ல, ஆமா. இல்ல டாக்டர் வர்ஷினி சிஸ்டர், டாக்டரா. நீங்க எங்க போறீங்கன்னு தெரியுது. ஆனா அது வந்து கொஞ்சம் அது நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது. இப்ப டிஸ்கஸ் அதான் பண்ண வேண்டாம். பட் பண்ண வேணாம். பட் நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. அதான் ஓட் ஆஃப் புரிஞ்சிருச்சா? கான்ஃபிடன்ஸ் சரி சரி புரிஞ்சிருச்சு. அது ஏன்னா இது நம்ம அபிஷியல் ஸ்பேஸா, அதனால சரி கொஞ்சம் சரி சரி வேண்டாம் வேண்டாம். அதனாலதான். இப்போதைக்கு வேண்டாம். ஆனா ஆனா புரிஞ்சிருச்சு. இது லாங் டைம்ல போகணும்னா விஜய் அவரு நல்லா யோசிக்கணும். அதெல்லாம் தலைவர் பண்ணிடுவாரு. நம்ம அதெல்லாம் ஆளு என்ன தலைவர் பக்காவா பண்ணிடுவாரு. பண்ணிடுவாரு. அதுலலாம் நம்ம கவலையப்பட வேணாம். கவலையே பட வேண்டாம். கவலைப்பட வேணாம். அவருக்கு இருக்கிற அறிவும் ஸ்மார்ட்னஸும் எஸ் பிரில்லியன்ட் எஸ் எஸ் ஐக்கியூவான பர்சன். ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதான். ஆமா. ஸோ வந்து அந்த ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து 13ஆம் தேதிக்குள்ள எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலா அது அது இனிமே கொடுத்துருவாங்கங்க. லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் இனிமே இது பண்ணா என்ன ஆகும்? அசிங்கமா கொடுத்துருவாங்க. போயிடாதா? ஆனா அது தேவையே இல்ல. அது உருவானதுக்கான ஆனாலும் சுச்சுவேஷன் வேணும்னு பண்ணி ஏன்னு தோணுதுன்னா, பாக்குறாங்க. வேணும்னே பண்ணி இல்ல இல்ல பாக்குறாங்க. அதான் அது உருவானதுக்கான சுச்சுவேஷன் என்னன்னா, மெயினா இந்த அமமுக தலைவர் வந்துட்டு கிளப்புன அந்த ஒரு இது ஃபேக் நியூஸ். அது அது நம்ம ஃபேக்குன்னு சொல்லிடுறோம். ஆனா அவரும் ஒரு கட்சி தலைவரு. அதனால அவரு வந்து நீங்க அந்த கவர்னர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க யோசிச்சீங்கன்னா அதை தான் ரீசனா சொல்லுவாங்க. அது ஒரு ரீசனா சொல்லிதான் இதனாலதான் ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எடுக்கிறோங்கிற மாதிரி கொண்டு போவாங்கன்னு இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா வேற எதுவுமே நம்ம சைட்ல இருந்து எந்த எதுவுமே இல்ல. அவர் வச்ச ஒரு குற்றச்சாட்டுக்காக வந்து இப்ப இது நடக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் பெரிய யோசிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்ல. ஆல்ரெடி இல்ல அந்த ஒரு நடக்கிறதுக்கு அது கூச்சம் ஒரு இல்லாம பாயிண்ட் போயிடுச்சு. இது வந்து நேற்று அது ஈவினிங் போயிடுச்சு. நடந்தது. அதுக்கு முன்னாடி ஐஏஎம்எல் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி பேக் வந்தாங்க. அவங்க பேக் பண்ணது. அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சீட்டு கொடுத்தது. ஒண்ணு வந்து இங்கேயும் ஒண்ணு, இன்னொன்னு மாத்தி கொடுத்தாங்க. பேர் தப்பா இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இதுவாச்சு. சோ அதனாலதான் இப்ப வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இப்ப இவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ். பட் இருந்தாலும் இது எங்க இருந்து வந்ததுன்னா ஆப்போனன்ட் பார்ட்டில இருந்து வந்திருக்கு இந்த சப்போர்ட். சோ அதனால 13th கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு வாட்டி பண்ணிக்கலான்றதுக்கு அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப இன்னொரு பாயிண்ட் எனக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், அதே மாதிரி எல்லாருமே ஒன்னா போய் அவர்கிட்ட போய் நின்னதுக்கு காரணம், அவர் வந்து இவங்க எல்லாரும் தான் கொடுத்துருக்காங்க, இவங்களோட டாக்குமெண்ட் தான் அவங்க கிட்ட கொடுத்துருக்கேன் இப்படின்னு சொன்னோம்னா, சரி ஓகே நான் 13th இப்ப கொடுத்துறேன், 13th நான் ஃப்ளோட் டெஸ்ட் வச்சுக்கிறேன், அப்ப நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ஓகே தான். ஏன்னா அப்போ ஸ்டார்டிங்ல அவர் உள்ள போயிட்டு ஒரு 30 minutesலயே எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த 9 பேர் 10 பேர் அமைச்சவர் ஓகே அவர்கிட்ட கொடுக்க போறாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து நான் என்ன நினைச்சேன், 1 hour ஆன டைம் டிலே ஆனது காரணம் அவர் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கிறாரு. அவரு அதை வந்து தளபதி வந்து அதை வந்து அவருக்கு கிளாரிஃபை பண்றாங்க. கூட இருக்கும் எல்லாருமே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் அவர் ஆல்ரெடி இந்த பேசிக்ஸ் முடிக்கணும்னு பார்த்து பண்ணதுனால லேட் ஆயிருக்குமோன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி அவங்க ஒரு ரிலீஸா பண்ணும்போது நான் முடிச்சுக்கிட்டேன்.
அவங்க பேக் எண்ட் செக் பண்ணி மேனுவலா செக் பண்ணிட்டு ஒரு அந்த எம்எல்ஏவை வந்து என்ன கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டா இப்போ ஃப்ளோர் டெஸ்ட் போகும்போது ஜஸ்ட் ஓரளா நிக்க வச்சு கேட்டு போயிடலாம், அந்த ஒர்க் இன்னும் மினிமைஸ் ஆயிடுன்றதுக்காக இப்போ வந்து அதை பண்ணிருப்பாங்கன்றதுதான். எல்லாமே குழப்பம் தான், பட் எல்லாமே நல்லதே தான். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இதுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, ஓகே இன்னொன்னு எக்ஸ்பிளைன் எப்பா ஹரி, சொல்லுங்க. விர்ச்சுவல் வாரியர் ஐடி கார்டு வருது, நீங்க எங்கப்பா அதை அப்ளை பண்ணோம்? ஆனா நான் ஆனா சொல்றேன் அது ஒரே நான் நிமிஷம் இப்பதான் ஒரே எடுத்து நிமிஷம் வந்து ஒரே ஏஐல அப்ளை நிமிஷம் பண்ணா வந்துரும். இல்ல ஒரே நிமிஷம் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒருத்தர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு ரொம்ப நேரமா, அவரு பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காரு. நம்ம பேசுவோம், நம்ம இதுக்கு வருவோம் இந்த டாபிக். குஷால் எங்க டிஎம் பண்ணுங்க, நான் சொல்றேன். சார் ஹரி சார் வணக்கம் சார். நான் வந்து எட்வின் ஸ்பேஸ்ல பேசுவேன். வணக்கம் வணக்கம் குஷால், வணக்கம். சொல்லுங்க. அதான் சார், நான் வந்து இந்த பக்கத்து ஸ்டேட் ஆந்திரா பார்டர்ல இருந்து வந்திருக்கேன். நெல்லூர் திருப்பதி டிஸ்ட்ரிக்ட். நீங்க நம்ம ஸ்பேஸ்லயே பேசியிருக்கீங்க. ஆமா ஆமா, சொல்லுங்க. அதான் சார். இப்போ தளபதி சார் நாளைக்கோட இனாகிரேஷன் செரமனி வந்து பெரியாவல்ல இருக்கும் சொல்றாங்க சார். ராகுல் காந்தி, நிறைய ஆக்டர்ஸ் வருவாங்கன்னு சொல்றாங்க சார். இதோட இம்பாக்ட் எங்க ஆந்திராலயும் தெரியுது சார். காங்கிரஸ் ரிவைவ் ஆகிற சான்ஸ் இருக்கு ஆந்திராலயும். பெரிய இம்பாக்ட் இருக்கும் சார். சவுத் ஃபுல்லா காங்கிரஸ் ரிவைவ் ஆகும். அதான் சார், கர்நாடகாலயும் இம்பாக்ட் இருக்கு சார் விஜய் சாரால. அந்த அணைக்கல்லு, அந்த தமிழ்நாடு பெங்களூர் பார்டர் ஃபுல்லா, சித்ரதுர்கா அந்த ஏரியா ஃபுல்லா ரிவைவ் ஆகிற சான்ஸ் இருக்கு சார். எங்களுக்கு இப்போ எங்க ஊர்ல பாஜக ஆட்சி தான் சார். ஆந்திரால என்டிஏ ஆட்சி தான். எங்களுக்கு நிறைய நெருக்கடி வரும் சார் தளபதியால. சோ இட் இஸ் ஏ மேசிவ் இம்பாக்ட். அதுதான் ராகுல் காந்தி உடனே கூட்டணிக்கு வந்துட்டாரு. So this is going to be a pan South India party. I think he is going to launch into Karnataka and Kerala also. Sir, ஆனா கேரளா ஆல்ரெடி இன் கார்ட்ஸ் தான். நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னாலே தெரியும் அங்க எந்த அளவுக்கு வந்து பார்ட்டி மெம்பர்ஸ், அங்க இருக்கிற அண்ணா ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இப்பவே இது பண்ணிட்டு இருக்காங்க. வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப வருஷமா இருக்காங்க. ஸோ அது இன்னும் இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகி இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி எக்ஸ்டெண்ட் ஆனோன்னு தேர் வெரி ஈகர் டு வெல்கம் டிவிகே தேர். அவங்க ஆல்ரெடி கொடியெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. அதில் தமிழக வெற்றி கழகமும் இருக்கான, அவங்களுக்கு தமிழ்நாடு வேற இல்லை, கேரளா வேற இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் விட்டா 2 ஸ்டேட்டையும் மர்ஜ் பண்ணி நாங்கள் ஒரே ஸ்டேட்டுன்ட்டு போயிடுவாங்க போல. ஸோ நம்மளோட கவுண்டர் பார்ட்ஸ் அவங்க. you can contest sir. There is no contest பண்ணலாம், அது நோ ப்ராப்ளம் சார். இப்போ தமிழக வெற்றி கழகம் இருந்தாலும் இல்ல அதான் அவங்க வந்து எம்ப்ரேஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு அங்க வந்து லாங்குவேஜ் வந்து தமிழ் அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து கேரளால வந்து அவ்வளோ ப்ராப்ளம் வராது. அவங்க தே ஆல்வேஸ் என்ன சொல்றது தான் எம்ப்ரேசஸ் தான், ப்ராப்ளம் இல்லை. இல்ல இதெல்லாம் நடக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப், ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ரிசால்வ் பண்ணுவோம், அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்து கண்டிப்பா. உங்களோட நெருக்கடி டெல்லி வரைக்கும் போகுது சார். பிஎம்ஓ ஆபீஸ் வரைக்கும் நடுங்குறாங்க. திரும்பி காங்கிரஸ் ரிவைவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு செம்ம நெருக்கடி வருது டெல்லியில ஆபீஸ் வரைக்கும். இல்ல நீங்க ரிசல்ட் வந்ததுல இருந்து ஏன் இவ்வளவு நாள் இழுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இதனாலதான் நீங்க சொன்ன ரீசன் தான். யூ ஆர் ரைட் சார். டெல்லியில அந்த ஹோம் மினிஸ்ட்ரி எல்லாம் ஃபுல்லா உங்களை மேலதான் போக்கஸ். இது எப்படியாவது ஆட்சி கவிக்கலாமா, செம்ம நெருக்கடியா இருக்குது அங்க டெல்லியில உங்களால. அனைத்து பெருமையும் ஒருவரையே சேரும். தளபதி விஜய். எஸ். இப்போ ஹரி எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த எலெக்ஷன் வந்து ஜெயிச்சுட்டு 108 வந்த உடனே காங்கிரஸ் போய் டக்குன்னு போயிட்டு நமக்கு 5 கொடுத்து தளபதி மீட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த 5 சீட்டை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, அமைச்சராக போறாங்க, அவங்க உள்ள சட்டசபைக்கு வர போறாங்கன்னு என் வீட்டுல என் ஒய்ஃப் கேட்டாங்க. ஏங்க என்னங்க காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்களா? நான் சொன்னேன் இல்லம்மா, என் நினைவு எனக்கு ஏஜ் தெரிஞ்சு வெளியில தான் ஆதரவு கொடுத்துருவாங்க, உள்ள போனதே கிடையாது சட்டசபை. எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 50 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். இஃப் ஐ எம் நாட் ராங், ஒரு 50 வருஷத்துக்கு மேல 60 வருஷம் இருக்கும்னு. ஸோ நான் அப்புறம் அதை வந்து நான் பெருசா பேசிக்கல. அப்புறம் இந்த நியூஸ் எல்லாம் கேட்க ஓ இதனாலதான் இவ்வளவு வெகுண்டு வரானுங்களா எல்லாரும். அதாவது அந்த ப்ராக்டிக்கலா எல்லாமே அப்புறமா தான் கன்வெர்ட் ஆச்சு. ஆனா சொன்ன மாதிரி இன்னொன்னு பாரு, சிபிஎம் சிபிஐ வந்து இப்போ நேஷனல் பார்ட்டி, காங்கிரஸும் நேஷனல் பார்ட்டி. ஸோ வந்து அதே மாதிரி ஐயுஎம்எல்லும் ஒரு நேஷனல் பார்ட்டி, ஆனா ரைட் சைடு லெஃப்ட் சைடு அவங்க இருக்கிறாங்க. பட் எது இருந்தாலும் வந்து இதையெல்லாம் ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணி நிக்க வச்சதுலாம்
இட்ஸ் அ ஹை டைம் தலைவன் வந்து என்ன சொன்ன பொறுமை. பவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு மீனிங் ஆஃப் இது ஜோசப் விஜய் தளபதி அப்படின்னு போட்டுக்கலாம். பவர் ஆஃப் சைலன்ஸ்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்டா எங்க தலைவனை பாடுறா அப்படின்லாம். அதான் கொஞ்ச நேரம் முன்னாடி வர்ஷினி சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த சைலன்ஸ் ஜென் மோட்ல இருந்து கத்துக்கிறது வந்து நம்மள்ட்ட தான் கத்துக்கணும். சரி, ஹரிஹரன் சொல்லுங்க. ஏய் நான் ஒரு நாள் கூட இந்த மாதிரி இருக்க முடியலடா. நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன், இருக்க முடியலன்னா என்ன, நம்மளால முடியாது, கஷ்டம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அவர் அங்க வண்டி ஓட்டும் போதே வண்டி ஓட்டும் போது குறுக்கால வந்து திட்டுறேன்டா நம்ம. ஆமா, தூக்கி தூக்கி போட்டு இதான் தோணும். கௌஷிக் வராம இருந்தா சரி ப்ரோ. வரமாட்டா. ஹரிஹரன் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொரு சைடுல ஒரு வாய்ஸ் போயிட்டே இருக்குது ஒரு லவுடா. அது உங்க பக்கத்துலயே ஒருத்தர் இருக்காரு, அவரு தான். நீங்க சொல்லுங்க, நம்மாலுதான். இன்னொருத்தர் வேற ஏதோ ஸ்பேஸ்ல பேசினுறாரோ. வேற ஏதோ ஸ்பேஸ்லயா? இல்லையே, இப்ப கரெக்டா தானே இருக்கு. இப்ப யாரும் பேசுற மாதிரி இல்லையே, நீங்க மட்டும் தான் பேசுறீங்க. கூடவே இன்னொருத்தர் யாரோ பேசிட்டே இருக்காங்க ப்ரோ லவுடா. உங்களுக்கு பெஸ்ட் இல்ல, ஏதோ வீடியோ ரன் ஆகுமா இருக்கும் உங்களுக்கு. ஏதோ வீடியோ ரன் பண்ணிருக்கீங்களா பின்னாடி? செக் பண்ணிக்கோங்க. அலெக்ஸ் ப்ரோ மைக் மைக்கில் தான் சவுண்ட் வருது. ஆமா, பேசிட்டே இருக்காங்க. நீங்க எல்லாரையும் மியூட் பண்ணி பாருங்க, அப்ப கூட யாரோ பேசிட்டே இருக்காங்க. இல்ல நான் தான் மியூட் பண்ண எல்லாரையும். எனக்கு எதுவுமே கேட்கல. உங்களுக்கு எதாவது கேக்குதா வேற யாருக்காவது? அந்த வர்ஷினின்ற ஒரு ஓபன்ல இருக்குப்பா. வர்ஷினி ஸ்பீக்கர் ஓபன்லயே இருக்குப்பா. இல்லையே, அவங்க மியூட்ல தான் இருக்காங்க. எனக்கு மியூட்ல தான் காட்டுது. யோ அலெக்ஸ் ஸ்பீக்கர் தான் வருது சவுண்ட். இப்போதான் நான் ஓபன் பண்ண எல்லாம். சரி இல்ல, யாருக்கு நாய்ஸ் வருதோ வெளியே போயிட்டு உள்ள வாங்க. நான் அக்செப்ட் பண்றேன், ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றேன். ஏன்னா எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு கிளீனா தான் இருக்கு. வாய்ஸ் கேட்கல யாருக்கும். அலெக்ஸ் சொல்லுங்க. இப்ப கரெக்டா இருக்கு. இல்ல இப்ப வரல. இப்ப கரெக்டா இருக்கு. ரைட். இப்ப கரெக்டா இருக்கு ப்ரோ. ஏதோ எஃப்எம் சவுண்ட் வருது ப்ரோ, அதான் ப்ரோ மெயின். அங்க அலெக்ஸ் ப்ரோ தான் பண்ண வேலை நினைக்கிறேன். இப்ப கிளியர் ஆயிடுச்சு. நானா மியூட்ல இருக்கேன், இது என்னது இது? ஏ அலெக்ஸ் உன் மைக் தான் ஓடி நிக்குதுன்னு காமிக்குது. எங்க மியூட்ல இருந்து ப்ரோமோ மைக் ஓடில இருக்கான். எவனுக்கு தெரியும் பக் அது. ஆமா, இல்ல இப்ப கரெக்ட் ஆயிடுச்சு. ஓ, இதுக்குதான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்களா? ராகுல் மறுபடியும் எஃப்எம் சவுண்ட் வருது. ஐயோ, எவன்டா அவன் இந்த ராஜ்ல எஃப்எம் கேக்குறவன்? ஓகே ப்ரோ, நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, நம்ம தளபதியோட இந்த கர்நாடகா ஆந்திரா பத்தி, ஆமா இல்ல நம்ம தளபதியோட கர்நாடகா ஆந்திரா பத்தி பேசுறோமே, அங்க இல்ல ப்ரோ ஹரிஹரன், எனக்கு நீங்க பேசுறது தெளிவா கேக்குது. வேற எந்த வாய்ஸும் கேட்கல. நீங்க தாராளமா பேசலாம் ப்ரோ. ஹரிஹரன் ப்ரோ யார் கூட புரியுங்களா? ஏதோ ப்ராப்ளம். நான் வெளியே போயிட்டு உள்ள வரேன். எக்கோ வேற. வெளியே போயிட்டு வாங்க. யாரோ கூடவே பேசுறாங்கன்னு வேற சொன்னாரு. பாவம். யோ அலெக்ஸ் மைக் ஆஃப் பண்ணிடு. எஃப்எம் சவுண்ட் ஒருவேளை டெலிலோவா இருக்குமோ ஹரி ப்ரோ? வாய்ப்பு இருக்கு. புரியல.